ஹாய் மக்களே! வணக்கம் மக்களே! வணக்கம். தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் சம்மேளனம் சார்பில் புதுடெல்லியில் கடந்த மாதம் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் வெவ்வேறு பிரிவுகளில் விருதுகள் பெற்றன. அந்த விருதுகளை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் மாண்புமிகு சுற்றுலா மற்றும் சர்க்கரை துறை அமைச்சர் அண்ணன் செயலர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் இன்று காண்பித்து வாழ்த்து பெற்ற நிகழ்வில் நாம் உடனிருந்து இந்நிகழ்வின் போது கள்ளக்குறிச்சி மற்றும் அரூர் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை லாப பங்கீட்டு ஈவுத்தொகையாக 22,65,00,000 ரூபாய்க்கான காசோலைகள் வழங்கப்பட்டது. சர்க்கரை துறை மேன்மேலும் சிறக்க என் அன்பு வாழ்த்து. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பில் திரைக்கல்வி மேலாண்மை ஒருங்கிணைந்த தத்தமை உருவாக்கிடும் வகையில் தமிழ்நாடு நிறுவனத்திற்கும் ஐஐடி மெட்ராஸ் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான நிகழ்வில் தலைமைச் செயலகத்தின் இன்று பங்கேற்றோர். நவீன தொழில்நுட்பத்தோடு திரைக்கல்வி மேலாண்மை பணிகளை மேற்கொள்வதற்கான இந்த முன்னெடுப்பு சிறக்கட்டும். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மதிமுக பொதுச் செயலாளரான வைகோ அவர்கள் மக்களவை உறுப்பினர் சகோதரன் துரை வைகோ மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் இல்லத்தில் சந்தித்து நலம் விசாரித்த போது உடனிருந்தோம். அவர்களுக்கு என் அன்பும் நன்றியும். ஓகே மக்களே, நன்றி மக்களே, நன்றி.